இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுமக்கள் அவசர எண்களை தவறாக பயன்படுத்த வேண்டாம். வாலைஸ் போலீசாரின் வேண்டுகோள். விதிகளை மீறியதற்காக தண்டனை விதிக்கப்பட்ட பெண் போலீஸ் ஒருவருக்கு பொது மன்னிப்பு வழங்க முடிவு. பாசல் லேண்ட்ஷாஃப்டில் குடும்ப வன்முறை. கணவனை கடித்து குதறிய பெண்ணுக்கு தண்டனை விதிப்பு. லூசெர்னில் உள்ள பள்ளியில் ரசாயன விபத்து. ரசாயன பாதிப்பால் 6 மாணவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை. சூரிச்சில் உள்ள மெக்டொனால்ட்ஸ் கிளையின் கழிவறையில் பொருத்தப்பட்டிருந்த கேமரா தொடர்பில் பொதுமக்கள் விசனம். தொடர்வன விரிவான செய்திகள். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள். இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா? அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள். அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட், அப்புருவாக்கம், கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம், பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள். உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிஸில் இது போன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சாரி நிறுவனம் அல்லது கடையின் விற்பனையை அதிகரிக்க புதிய முயற்சிகளை தேடுகிறீர்களா? போனி ஆப் உங்கள் சாரீஸ் மற்றும் ஆடைகளை தமிழ் மக்களிடம் பிரபலப்படுத்தி உலகம் முழுவதும் விற்பனை செய்ய ஒரு புதுமையான தமிழர் தளம். இனி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் போட்டியிட தேவையில்லை. போனி ஆப் மூலம் உங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லலாம். தமிழர் உலகம் முழுவதும் உங்களின் சாரிகளின் வடிவங்களை காட்சிப்படுத்தி இப்போதே உங்கள் விற்பனையை அதிகரிக்க செய்ய திரையில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். போனி ஆப் உங்கள் வணிகத்துக்கு வலிமை சேர்க்கும் தமிழர் இணைப்பு. வாலைஸ் கண்டோனல் போலீசார் ஒவ்வொரு நாளும் 900க்கும் மேற்பட்ட அழைப்புகளை அவசர எண்களிலிருந்து பெறுகிறார்கள். ஆனால் அவற்றில் 1/3 ஒரு பங்கு அவசர நிலைகளுடன் தொடர்புடையவை அல்ல என தெரிவிக்கப்படுகிறது. இந்த அவசர எண்கள் 117 அல்லது 112 மற்றும் 118 உண்மையான அவசர நிலைகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று காவல்துறையினர் வலியுறுத்துகின்றனர். அவர்கள் வியாழக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் இந்த எண்களை தவறாக பயன்படுத்தினால் உண்மையான அவசர அழைப்புகள் தடை செய்யப்படலாம் என்று எச்சரித்துள்ளனர். பொதுவான கேள்விகளுக்காக உள்ளூர் காவல்துறை நிலையங்கள் அல்லது அதிகாரப்பூர்வ இணையதளங்களை தொடர்பு கொள்ளுமாறு அவர்கள் பரிந்துரைக்கின்றனர். போலீஸ் செயல்பாட்டு மையம் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு உதவ செயற்படுவதுடன் அவசர நிலைகளில் விரைவான உதவியை உறுதிப்படுத்துகிறது. ஆகவே அவசர எண்களின் முக்கியத்துவத்தை மதித்து அவற்றை அத்தியாவசிய சிக்கல்களுக்காக மட்டுமே பயன்படுத்துமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டனர். சுவிட்சர்லாந்தில் வேக கட்டுப்பாட்டை மீறிய பெண் போலீசார் ஒருவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா மாகாணத்தில் வேக கட்டுப்பாட்டை மீறியதாக பெண் போலீசார் ஒருவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. 280 மணி நேரம் ஊதியம் இல்லாமல் சமூக சேவை செய்ய அவருக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் அவரது சந்தர்ப்ப சூழலை கருத்தில் கொண்டு தற்போது அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அந்த பெண் போலீசார் கார் ஒன்றை திருடிச் சென்ற ஒரு குழுவை துரத்திச் சென்றார். அப்போது அவர் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல வேண்டிய சாலையில் 102 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்ததற்காக அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் துரத்திச் சென்ற கும்பல் ஏற்கனவே ஜெனீவாவில் 48 வாகனங்களை திருடிய வன்முறை கும்பல் என தெரிய வந்ததையடுத்து அந்த பெண் போலீசாருக்கு மன்னிப்பு வழங்க தி ஜெனீவா கிராண்ட் கவுன்சில் பார்டன்ஸ் கமிட்டி என்னும் அமைப்பு முடிவு செய்துள்ளது. 43 வயதான பிரேசில் பெண் ஒருவர் தனது கணவருடன் வன்முறையில் ஈடுபட்டு சமையலறை கத்தியால் தாக்கிய சம்பவம் பாசல் லேண்ட்ஷாஃப்டில் நடந்துள்ளது. தாக்குதலில் அவரது கணவருக்கு இடது தோளில் வெட்டுக்காயம் ஏற்பட்டதுடன் தோள்பட்டைகளில் இருமுறை கடித்து முதுகு மற்றும் கழுத்தில் குத்தியதுடன் முகத்தில் கீறியுள்ளார். மேலும் கணவரின் காரின் கண்ணாடி துடைப்பான்கள் மற்றும் பக்கவாட்டு கண்ணாடி உள்ளிட்ட சொத்து சேதங்களுக்கு காரணமாகியுள்ளார். அவரது மொபைல் போனையும் தரையில் வீசி உடைத்துள்ளார். இந்த வன்முறை செயல்களுக்கு எதிராக நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த பெண்மணிக்கு 700 பிராங்குகள் அபராதம் மற்றும் கூடுதல் கட்டணங்களுடன் மொத்தம்
மேலும் 2000 பிராங்குகள் நிபந்தனையுடன் தண்டனை விதிக்கப்பட்டது. லூசெர்னின் உட்டன்பெர்க் பள்ளியில் ரசாயன விபத்து நடந்துள்ளது. இந்த சம்பவம் காலை 10:45 மணியளவில் ஒரு மாணவர் வகுப்பில் சில ரசாயனங்களை கலந்ததிலிருந்து ஏற்பட்ட எதிர்வினை காரணமாக நடந்தது. ரசாயன விபத்தில் பாதிக்கப்பட்ட 18 மாணவர்களில் 6 பேர் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மீதமுள்ள மாணவர்களுக்கு ஒரு ஆதரவு குழு உதவி செய்தது. பின்னர் அவர்கள் பெற்றோரால் அழைத்துச் செல்லப்பட்டனர். பாதுகாப்பு நடவடிக்கையாக போலீசார், தீயணைப்புத் துறையினர் மற்றும் ரசாயன மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். விபத்து ஏற்பட்ட பகுதி சுத்தம் செய்யப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட அறைகள் பரிசோதிக்கப்பட்டன. சுமார் 300 மாணவர்கள் மற்றும் 50 ஆசிரியர்களுடன் செயல்படும் உட்டன்பெர்க் பள்ளி விபத்துக்குப் பிறகு மீண்டும் திறக்கப்பட்டு வகுப்புகள் வழமை போல் தொடர்ந்தன என தெரிவிக்கப்படுகிறது. சூரிச்சில் உள்ள மெக்டொனால்ட்ஸ் கிளையில் உள்ள கழிப்பிடங்களுக்கு மேல் பொருத்தப்பட்டிருந்த கேமரா தொடர்பான இன்ஸ்டாகிராம் வீடியோ ஒன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பலரின் கவனத்தை ஈர்த்ததுடன் எதிர்ப்புகளையும் சந்தித்தது. இந்த விவகாரத்தை தொடர்ந்து மெக்டொனால்ட்ஸ் அடுத்த நாள் அந்த கேமராவை அகற்றி அதன் நோக்கத்தை விளக்கி கூறியது. அவர்கள் கூறியதாவது, கழிவறைகளில் ஏற்படும் சேதங்களை தடுக்கும் விதமாக கேமரா நிறுவப்பட்டது. இது கதவுகளை மட்டுமே பதிவு செய்யும் என்றும் காட்சிகள் தொடர்ந்து அழிக்கப்படுகின்றன என்றும் தெரிவித்தனர். இதுகுறித்து ஃபெடரல் தரவு பாதுகாப்பு மற்றும் தகவல் ஆணையம் தெரிவிக்கையில் ஓய்வறைகளில் கேமராக்களை பொருத்துவதில் தனியுரிமை விதிகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. கேமராக்கள் எந்த விவரங்களை பதிவு செய்கின்றன என்பதை பொறுத்தே நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், கேமராக்கள் மூலம் பதிவு செய்யும் விவரங்கள் குறித்து மக்களுக்கு தெளிவான தகவல் அளிக்க வேண்டும். மேலும் கேமராக்கள் தனிப்பட்ட நிலைகளை குறிக்கோளாக கொள்ளக்கூடாது என்றும், தனியுரிமையை மதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன், செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.